ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரேடபிள்ஸ். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் பற்றி பேச போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அவுட்லுக் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடின்றது எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்றது. ஸோ மூணுமே வந்து இன்றைக்கி அப் ட்ரெண்டில் காட்டியிருக்கு. ஸோ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் ஐடி நிஃப்டின்றது அப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து மார்க்கெட் அவுட்லுக். ஸோ பேசிக்காக வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் அவுட்லுக்ன்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அண்ட் இது பார்த்த உடனே நீங்கள் வந்து ஒரு கால் எடுக்கணுமா, இல்லை புட் எடுக்கணுமா, இல்லை நான் நியூட்ரலில் இருக்கணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து இங்கே பார்க்குறீங்க இல்லையா, நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதுலேயே வந்து ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஜான் செகண்ட்ன்றது அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி மிட் டேர்ம் ட்ரெண்ட் கூட இப்போது அப் ட்ரெண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம் ட்ரெண்ட் கூட அப்பில் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூமெண்டமில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ பெஸ்ட் ஃபேர் வேல்யூ கூட பாருங்கள். இன்றைக்கி பெஸ்ட் ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 24 139 140 கிட்ட மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ண வேல்யூ வந்து 23783 கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 23783 கிட்ட ஸ்டார்ட் ஆனது. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23826. ஸோ இந்த நெக்ஸ்ட் டார்கெட்டை க்ராஸ் பண்ணி 24099 கூட க்ராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வேல்யூ வந்து 24301. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, 24143 ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மிட் டேர்ம் அண்ட் வீக்லி பண்ணுறவங்க வந்து அடுத்த டார்கெட் வேல்யூ வந்து 24301 என்றது அடுத்த டார்கெட் வேல்யூ. இதே வந்து ஆல் டைம் ஹை கூட பாருங்கள். ஸோ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23649 பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 24142 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இதோட அடுத்த வேல்யூ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 24175 ஆல் டைம் ஹை வேல்யூ. அண்ட் இன்றைக்கி இந்த எக்ஸ்பர்ட் வியூவில் கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் எல்லாமே வந்து புல்லிஷில் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அண்ட் மிட் டேர்ம் கூட புல்லிஷில் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அண்ட் லாங் டேர்ம் கூட புல்லிஷில் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து புல்லிஷ் மூமெண்டமில் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்ட் சேஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. அண்ட் இதே வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் வியூக்கு போயிடுங்க. ஸோ இன்றைக்கி கேண்டில்ஸ்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா கூட ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிஷ் கேண்டிலோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கனாலும் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 டிகிரி கிட்ட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிக்குது. ஸோ 0 டிகிரி கிட்ட ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டாக இது வந்து அப்பர் பேண்ட். ஸோ யூபின்றது அப்பர் பேண்ட். ஸோ இந்த அப்பர் பேண்ட் கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து இன்னும் மேலே போய்க்குது. ஸோ மேலே போய் அங்கே R1 R2ன்றது 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை கூட தாண்டி 45 டிகிரின்றது கேன் அனாலிசிஸ் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணி அதோட மேலே போய் இது எல்லாமே வந்து இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாமே வந்து ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்வர்ட் வேல்யூஸ். அண்ட் இது வந்து கேன் அனாலிசிஸ். அண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இது வந்து ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்வர்ட். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்க்குறீங்களா, இதெல்லாமே வந்து ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்வர்ட். ஸோ 180 டிகிரி. அண்ட் இந்த மிட் டேர்ம் வேல்யூவில் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த புல்லிஷ் 30 மினிட்ஸ் கேண்டில் கூட பாருங்கள். ஸோ இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 161.8%, 178.6%. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 30 மினிட்ஸ் கேண்டில் கூட புல்லிஷில் தான் மார்க்கெட் மொமெண்டம்ன்றது அப்வர்ட் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இது கூட அப்வர்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுன்றது அப்போ ஒரு புல்லிஷ் கேண்டிலோட தான் க்ளோஸ் ஆகும்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வேல்யூன்றது இன்றைக்கி மார்க்கெட்டுன்றது 23783 கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட நீங்கள் வந்து ஒரு கால் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ன்றது
24,149 வரைக்கும் போயிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஹியூஜ் ட்ரெண்ட் சேஞ்சிங் அண்ட் ட்ரெண்டுன்றது ரொம்ப அப்வர்ட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து 24,150 கிட்ட போயிட்டுருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேளை இன்னும் மார்க்கெட் மேலே போகுமா இல்லைனா அங்கேயே ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் வியூக்கு போயிடுங்க. எக்ஸ்போர்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 24,159. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 23,826 அண்ட் மிட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 24,301. ஸோ அடுத்த டார்கெட் வேல்யூ வந்து 24,301. அண்ட் இதே வந்து நம்ம ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ஓஐ சேஞ்ச் பாருங்கள். ஓஐ சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் 23,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட நீங்கள் ஒரு கால் எடுத்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட நீங்கள் ஒரு கால் எடுத்து பர்ச்சேஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு 24,145. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 24,100 அண்ட் 24,150க்கு மிடில் மார்க்கெட்ன்றது மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 24,100ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட். ஸோ மார்க்கெட் வந்து 24,144 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ 24,100 கிட்ட வந்தால் கூட இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அப்பில் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 24,200ன்றது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்கேஸ் ஒருவேளை 24,200 கிட்ட டச் ஆச்சுன்னா விச் மீன்ஸ் தட் அப்படின்னா என்னென்னா மார்க்கெட்டுன்றது கேண்டல்ன்றது அந்த பிறகு மூவ் ஆகி அங்கேருந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகி ஸோ தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் அவுட்லுக் அண்ட் ஓஐ சேஞ்ச் அண்ட் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த கேண்டல்ஸ்டிக் மூமெண்டம் அண்ட் இங்கே இருக்கிற வேல்யூஸ், இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ஸு, ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் கேன் அனாலிசிஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ், சப்போர்ட் பாயிண்ட்ஸ், இந்த திக் லைன்ஸில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த திக் லைன்ஸில் வந்து க்ரீன் திக் லைன்ஸ்ன்றது சப்போர்ட் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட், அண்ட் ப்ளூ திக் லைன்ன்றது இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னும் டீட்டெயிலில் பார்க்கணுன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணணுன்னா ஸோ எங்கே போய் பாருங்கள். ஆல் பிவோட் பாயிண்ட்ஸில் இன்றைக்கி நம்மளோட டெய்லி டார்கெட் என்னது 24,068 என்றது இன்றைக்கி டெய்லி டார்கெட். அண்ட் வீக்லி டார்கெட் பார்த்திங்கன்னா 24,202. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டேயில் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நம்மளோட வீக்லி டார்கெட் பார்த்திங்கன்னா 24,202 வீக்லி டார்கெட். ஸோ இப்போ வேல்யூன்றது 24,150 கிட்ட போய்ட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து 25,202 ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அனாலிசிஸ் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதர் ஆல் பிவோட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் டார்கெட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அனாலிசிஸ், இல்லை கேன் அனாலிசிஸ். ஸோ எந்த மாதிரி அனாலிசிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நீங்கள் எங்கேயே நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனில் செக் பண்ணிவிட்டு உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுக்கலாம். ஸோ நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷன்ன்றது இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நம்மளோட வேல்யூஸை வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கேன் அனாலிசிஸ் ஆகட்டும், ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லை எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், இந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்துமே வந்து ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் வந்து பெஸ்ட் ஃபேர் வேல்யூஸோட பாயிண்ட்ஸை கூட அதை வந்து ரீச் பண்ணி அடுத்த பாயிண்ட் லெவல்ஸ்க்கு போயிருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹை, இன்னியோட ஆல் டைம் ஹையை கூட க்ராஸ் பண்ணி பிரேக் ஆகி இன்னும் அப்வர்ட் போயிருக்கு. ஸோ நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் ப்ராஃபிட்ஸான இது வந்திருக்கும். ஸோ எங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.